இப்ப இந்த அழிவுகள் வருகின்றதற்கான ரீசன்கள் ஒன்று என்ன தெரியுமா? மனிதர்களிடத்தில் பாவங்கள் அதிகரிப்பது. அப்ப பாவங்கள் அதிகரிக்கின்ற பொழுது அழிவுகள் வரும், அது மறுமைக்குரிய அடையாளமாக இருக்கும். அப்ப மறுமை நெருங்குகின்ற பொழுது அழிவுகள் வரும், பாவங்கள் என்ன செய்யும்? அதிகரிக்கும். மனிதனிடத்துல பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க பூமியில அழிவுகள் அனர்த்தங்கள் கூடும் என்பதை அல்லாஹு தாலா பல இடங்களிலே சொல்லுகிறான். வஹரல் ஃபஸாது ஃபில் பர்ரி வல் பஹர் பிமா கஸபத் ஐதின் நாஸ். மனிதர்கள் தங்களுடைய கரங்களினால் தேடிக்கொண்டதின் காரணமாக இந்த பூமியிலேயும் கடலிலேயும் நிறைய ஃபசாதுகள் வெளிக்கிளம்புகின்றன. லியுதீகஹும் பஅதல்லதி அமிலு லஅல்லஹும் யர்ஜிஊன். ஆனால் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா பாவங்களுக்காகவும் மனிதனை நாங்கள் தண்டிக்கவில்லை, இந்த அழிவுகளை நாம் ஏற்படுத்தவில்லை. மனிதன் செய்யற எல்லா அநியாயத்துக்கும் அல்லாஹ் அழிக்க ஆரம்பிச்சாண்டா இதை விட பயங்கரமாக இருக்கும். அல்லாஹ் சிலதை மன்னிச்சு சிலதுக்கு நீ உனக்கு அழிவை தந்தால்தான் நீ உணர்வை என்பதற்காக வேண்டி மீண்டு வர வேண்டும் என்பதற்குத்தான் அல்லாஹ் ஏற்படுத்துகிறான். அன்புள்ள சகோதரர்களே, அழிக்கப்பட்ட இடங்களை நீங்க பார்க்கிற நேரம் மனிதன் உணர்வு பெறக்கூடிய அமைப்புல ஒவ்வொரு நிகழ்வுகளும் இருக்கிற சகோதரர்களே. இன்றைக்கு அற்பமான காரியங்களுக்காக ஒரு விடயத்தில் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த அனர்த்தங்கள் நடக்கிற பொழுது நம்ம அல்லாஹோடு தொடர்புபட்ட அல்லாஹ் எங்களை மன்னிக்கக்கூடிய அந்த பாவங்களை செய்வது ஒரு பக்கம், அதை அல்லாஹ் நேரடியாக மன்னித்து விடுவான். சில பொழுதுகளில் இந்த அனர்த்தங்களை அனுபவிக்கின்ற பொழுது அல்லாஹ் அதனூடாக மன்னிப்பான். ஆனா மனிதனுக்கு செய்கிற அநியாயம் இருக்குதே, இதை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் சகோதரர்களே. அந்த மனிதன் தீர்த்து கொள்ளாமல் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான். இந்த மண்ணுக்குள் புதைந்து மரணிக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். நீருக்குள் மூழ்கி மரணிக்கக்கூடிய மனிதனுக்கு அல்லாஹ் ஷஹீதுடைய அந்தஸ்தை கொடுக்கிறான். ஆனா அந்த ஷஹீதுக்கும் கடன் இருந்தால் அல்லாஹ் பாவங்களை மன்னிக்க மாட்டான். இதை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மனிதர்களுக்கு அநியாயம் செய்து கூட அற்பமான காரணங்களுக்காக உறவுகளை பகைத்து கொண்டு வாழக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் இன்றைக்கு அந்த உறவுகளை இழந்து அனாதையாக வாழக்கூடியவர்கள் எத்தனையோ பேர் இருக்கிறார்கள். ஒரு சகோதரர் சொல்லுகிறார், வெளிநாட்டில் இருந்து வந்தேன், வீட்டுக்கு வந்து பார்த்தால் எனது குடும்பத்தில் 15 பேர் வெள்ளத்தில் அடிபட்டு மரணித்து போனார்கள். அவர் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? இவ்வளவு காலம் யாருக்கு நான் சம்பாதிச்சேன், இவ்வளவு காலம் நான் யாருக்கு தேடினேன், என்ன பிரயோசனம்? இதை உணர்வதற்குத்தான் அல்லாஹ் ஏற்படுத்துகிறார்.